வெல்கம் டு சுத்தியல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் எலக்ட்ரிக்கல் ஐட்டம் வீடியோ எல்லாமே ப்ராக்டிக்கலாக போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். இன்றைக்கி எதை பற்றின வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ப்ரெஸ்டீஜோட எலக்ட்ரிக் கிட்டேல் தாங்க. இந்த கிட்டேல் வந்து தண்ணி சூடாலுன்றக்காக கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பவர் சப்ளை கொடுத்து செக் பண்ணி பார்த்துடலாம். இந்த மாதிரி பவர் சப்ளை கொடுத்து சுவிட்சை ஆப்ரேட் பண்ணோம்னா சுவிட்ச் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆப்ரேட் ஆக மாட்டேங்குது. நம்ம பவர் பாயிண்ட்டை கழட்டி விட்டுட்டு இந்த பேஸை தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. பாட்டமில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஸ்க்ரூ இருக்குது. அந்த 3 ஸ்க்ரூவையும் பொறுமையாக 1 பை 1 கழட்டிடலாங்க. நம்ம போடக்கூடிய வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இடையில பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக புரியாது. இந்த 3 ஸ்க்ரூவையும் அழகாக அப்படி கழட்டின பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த பாட்டம் கவர் தனியாக எடுத்துக்கலாங்க. அந்த பாட்டம் கவரில் பார்த்தீங்கன்னா நமக்கு இண்டிகேட் பண்ணுறக்கூடிய இண்டிகேட்டர் வந்து இருக்குங்க. அதை வந்து கழட்டி விட்டுக்கலாம். இப்போ நம்ம பார்த்தோம்னா எலமெண்ட் நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்குது. நமக்கு சுவிட்சு தான் ப்ராப்ளம். இப்போ சுவிட்சு மாற்றுறத என்னன்ட்டு பார்க்கலாம். இப்போ இந்த ஹேண்டிலோட அவுட்ரு கவரை கழட்டுறதுக்காக இந்த ஸ்க்ரூவை கழட்டிடலாங்க. இந்த ஸ்க்ரூ கழட்டினோம்னா டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்க்ரூ இருக்கும். அந்த 2 ஸ்க்ரூவையும் இப்போ நம்ம கழட்ட போகிறோங்க. இந்த மாதிரி ஸ்க்ரூ எடுத்து பத்திரமா வச்சுக்கிறோம். இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா ஹேண்டிலோட அவுட்டர் கவர் ஈஸியாக வந்துடும். இந்த சுவிட்சு பார்த்தீங்கன்னா ஆப்ரேட் பண்ணுறதுக்காக மேலே ஒரு இது கொடுத்துருப்பாங்க, அதை எடுத்துடலாம். ஹேண்டிலில் இந்த சுவிட்சை கனெக்ட் பண்ணியிருப்பாங்க, அதையும் ரிமூவ் பண்ணிடலாங்க. இந்த சுவிட்சு வந்து கனெக்ஷனையும் ரிமூவ் பண்ணிடுறோம். நம்ம சுவிட்சை கையில் எடுத்துகிட்டு ஆப்ரேட் பண்ணி பார்த்தோம்னா எந்த ஆக்ஷனும் இல்லை. அதனால் அதை தூக்கி போட்டுட்டு புதுசாக வாங்கிட்டு வந்த சுவிட்சை ஃபிட் பண்ணிடலாங்க. இந்த டெர்மினலில் இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்கிறேங்க. எப்படி கழட்டணுமோ அதே மாதிரி 2 சைடும் லூஸ் இல்லாமல் கனெக்ட் பண்ணிக்கிறேங்க. இப்போ ஸ்க்ரூ போட்டு டைட் வச்சிடலாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஹேண்டிலில் மேலே வர்ற பிளாஸ்டிக் டாப் பீஸை பிக் பண்ணிவிட்டு இந்த நம்ம சுவிட்ச் ஆப்ரேட் பண்ணுறதுக்காக அவுட்டில் வர்ற அந்த ஹேண்டிலோட இதையும் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிறேங்க. ஆப்ரேட் பண்ணி பார்த்தா ஆப்ரேட் ஆகுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ஹேண்டிலோட அவுட்டர் கவரையும் ஃபிட் பண்ணிடலாங்க. நம்ம ஏற்கனவே கழட்டி வச்ச ஸ்க்ரூவை டாப்பில் வர ஸ்க்ரூவை இன்செர்ட் பண்ணிக்கலாங்க. இன்செர்ட் பண்ண பின்னாடி ஸ்க்ரூ டிரைவர் யூஸ் பண்ணி டைட் வச்சுக்கிறேங்க. அடுத்ததாக நாம் ஆல்ரெடி கழட்டி வச்ச பாட்டம் பீஸை எடுத்துக்கிட்டு இண்டிகேட்டர் கரெக்டான பொசிஷனில் வச்சுக்கிட்டு இன்செர்ட் பண்ணிக்கிறேங்க. இந்த பாட்டம் கவரையும் இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிடலாங்க. இது கரெக்டான பொசிஷனில் வச்சு நம்ம ஏற்கனவே கழட்டி வச்ச ஸ்க்ரூ 3 ஸ்க்ரூயும் 1 பை 1 போட்டு டைட் வச்சிடலாங்க.
இப்போ 3 ஸ்க்ரூவையும் டைட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ சுவிட்ச் மாற்றின பின்னாடி நாம் சப்ளை கொடுத்து செக் பண்ணிடலாங்க. இந்த பேஸ் பிளேட் மேலே வச்சுட்டு ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிடலாங்க. இந்த மாதிரி ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிட்டு இந்த கேப்பை க்ளோஸ் பண்ணிடலாங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு பவர் ஆன் பண்ணுறோம். பவர் ஆன் பண்ணிவிட்டு சுவிட்சை ஆன் பண்ணிடலாங்க. கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சூடாகிற சவுண்டு வரும். இந்த கேப்பை ஓப்பன் பண்ணிடலாங்க. ஓப்பன் பண்ணும்போது பார்த்தா நமக்கு சவுண்டு நல்லாவே கேட்கும். நம்ம ஊற்றின தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு 2 நிமிஷத்தில் சூடாயிரும். சூடான பின்னாடி பாருங்கள் எப்படி கொதிக்குதுன்னு. தளபலன்னு கொதிக்குது.